இன்றைக்கி ஒரு அருமையான சுவையில் வறுத்த வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாம் சின்ன வெங்காயமாக எடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்குறேன், அப்புறம் வறுத்த வேர்க்கடலை எடுத்து வச்சுருக்குறேன். இப்போ சட்டியில் எண்ணெய் விட்டு 2-3 காஞ்ச மிளகாயை அதில் கொஞ்சம் வதக்கணும். அது கொஞ்சம் பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி அது கூட போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு இஞ்சி துண்டை சின்ன சின்னதாக வெட்டி அது கூட போட்டு வதக்கணும். அப்புறம் சட்னிக்கு தேவையான உப்பு போட்டுருக்கேன். 2-3 பல் பூண்டு சேர்த்து கொஞ்சம் புளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுக்கணும். எல்லாம் கொஞ்சம் வதங்கி வரும்போது கொஞ்சம் தேங்காயும் அது கூட போட்டு கொஞ்சம் தேங்காய் லேசாக வறுபடுற அளவுக்கு வதக்கி எடுத்துடணும். இப்போ நம்ம வதக்கி எடுத்துருக்கிறதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு இதை நம்ம தாளித்து எடுக்க வேண்டியது தான். அதுக்கு சட்டியில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா பொரிஞ்சதும் அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரிய விட்டு நம்ம அரைச்சி எடுத்துருக்கிற சட்னியை இதில் ஊற்றி தாளித்து எடுக்க வேண்டியது தான். இப்போ தாளிப்பு மணத்தோட நல்ல ஒரு அருமையான சுவையில் வறுத்த வெங்காய சட்னி ரெடி ஆயிட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.